எடே காப்பி எடுத்துட்டு வா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். இவ்வளோ குளுத்தியா இருக்கு, சூடா இல்ல இருக்கணா? சரி ஒன்னும் இல்ல, போ போ. மகனே இரு, ரொம்ப களைப்பா இருக்குதியா? ஆமாப்பா. அப்பா எடே காப்பி எடுத்துட்டு வா. இப்ப யாருக்கு காபி கேக்குறீங்க? நான் மகனுக்கு தான். கொஞ்சம் காபி கொடு. வாடா இன்ஜினியரிங் படிச்சியா? ஆமாம்மா, ஆசையா இருக்குமா? என்ன காலேஜ்? ஸ்காட்லாண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாம்மா. பைரே இல்ல வந்து கொஞ்சம் தமிழ வீரங்க. பைரே இல்ல கொஞ்சம் ஒரே ஏஜ். பத்திரமா இருக்கு, பத்திரமா இருக்கு. நல்லா படிச்சேன் என்ன? படிச்சா ஆசீர்வாதத்தால நல்லா படிச்சேன். நல்லா படிச்சேன். மோனே ஏண்டது இல்லாம ஏமாட்டதுன்னு. அப்பா நான் ஐஐடில ட்ரை பண்ணலாம்ல. அப்பா ஜேஇல கொஞ்சம் மார்க் குறைஞ்சி போச்சு, அதனால பார்க்க வேண்டாம். சரி சென்னையில படி. உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. நான் இங்கே பக்கத்துல ஏதாவது பார்க்குறேன். அம்மா ஸ்காட் காலேஜில் நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். சரி நான் ஃபீஸ் கட்டலாம். சரிப்பா, ரொம்ப தேங்க்யூ. மண்டபத்தில் 3 நாட்கள் தியானம் பெற்றார் பிரதமர் மோடி. திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். இதெல்லாம் பேப்பர்ல போட்டுருக்கு. பேப்பர் அடிக்க போனே. இப்பதான் 12th படிச்சேன். அடுத்து காலேஜ்ல படிக்கலான்னு இருக்கேன். நான் ஜேர்னலிசம் படிக்கலாம்னு இருக்கேன்ப்பா. நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் நான் ஆசைப்படி. ஜேர்னலிசம்னா என்னது? ஜேர்னலிசம்னா நிறைய இடத்துக்கெல்லாம் போகலாம். அவங்க இடத்துக்கு போய் அங்கே நம்ம நிறைய அங்கே என்ன நடந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துக்கு போனால் ஜாலியாக இருக்கும்பா. நைட்டு தான் ட்ராவல் பண்ண ஆகுமா? ஆமாம். இப்ப அங்க என்ன கொடுக்க போற? பக்கத்துல இன்ஜினியரிங் வேலை பார்த்து ஏதாவது வேலை பார்க்கலாம். அங்க போய் என்ன செய்ய போற? ராத்திரி பகல் காலேஜ் நடக்கிறதுக்கு. அப்போ எனக்கு ஜேர்னலிசம் மேலே தான் பிடிக்கும். ஜேர்னலிசம் ஏதோ ஒரு விஷயம் வந்துடும். எனக்கு ஜேர்னலிசம் மேல தான் பிடிக்கும். எனக்கு நீங்க வீட்லயே சுதந்திரம் தரல. இனி வழி எனக்கு யார் தருவது? யார் தரணும்? எதுக்கு தரணும் உனக்கு? சொன்ன இன்ஜினியரிங்ல படிக்கல. அப்பா தெரித்தார பேச சவுண்ட் வந்து பிச்சு போடுயா. அப்பா டேரி எடுத்து பேசுறீங்க. குட் மார்னிங் சார். சாபி பிரசன்ட் சார். ஃபெட்ரின் பிரசன்ட் சார். சரி. ஜெர்பின்ஜோ உள்ளேனையா. 52 53 எல்லாரும் பிரசன்டாடா. மீதி உள்ள எல்லாரும் எங்க? sin theta is equal to எக்ஸ்கியூஸ் மீ சார். எங்கடா போனீங்க? அது பக்கத்து வீட்டுல புரோட்டா போட்டாங்க சார். ஒரு கெட்டு கட்டிட்டு வந்தோம். கெட்ட இதாடா டைமு. எல்லா நாளும் பழைய கஞ்சி குடிச்சு மலத்து போச்சு சார். சரி உங்களை சரி ஒரு குட்டாம இல்லை. வாங்க வாங்க. sin theta is equal to opposite side of the triangle by the hypotenuse of the triangle. தப்பு சார். இல்ல நான் டீச்சரா இல்ல நீ டீச்சரா? ஆமா டீச்சர். வா. opposite side hypotenuse அது இது தான் triangle. என்ன டீச்சர் இப்படி இருக்குது? வா பெட்ரின் கேண்டீன் சாப்பிட வரியா? டேய் இப்போ எக்ஸாம் டைம்டா, படிக்கணும். இதெல்லாம் வீட்டில் கொண்டுருணும். படிப்பெல்லாம் விட்டு நம்ம வயத்துக்கு மேலே சாப்பாடு தான் முக்கியம். அப்போ
டேய் நான் வரலடா, நீ போடா. சரி நீ வர நான் என் ஃப்ரெண்டு ஜெசோலினை விളിച്ചിട്ടുണ്ട്. ஹலோ, ஜோ கண்ட்ராக்ட் தானே? ஆமா, நீங்க யாரு? நான் இங்க வீடு கட்டிட்டு இருந்தேன் சார். பாதியில கண்ட்ராக்ட் கால்ல அடிபட்டு போயிட்டாங்க சார். பாதியிலே ஒரு 2 மாசம் வேலை இருக்கு. செய்வீங்களா எடுத்து? நாங்க செய்யறோம். ஒரு 2 இன்ஜினியர் பாப்பீங்களா? பார்க்கலாம். 2 இன்ஜினியர் தானே? சரி. எவ்வளவு செலவானாலும் பார்க்கலாம். நீங்க பண்ணுங்க. பண்ணுவீங்களா? பண்ணலாம். நல்லா தான் பண்ணீங்க. அதில் இவங்க கொஞ்சம் ப்ரூஃப் இதெல்லாம் இப்படி ரூஃப் எல்லாம் இப்படி வைக்கணும், மாடலாம் கிடையாது. நீங்கள் எப்படி தரும்? சரி வீட்டுக்கார்ட்ட என்ன கேளுங்க. ஆமாம், தப்பா நினைக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகல இருந்தாலும் இவங்க நல்லா சூப்பராக பண்ணாங்க. உங்களான ஏதாவது ஃபீஸ் ஆகணும், ஃபீஸ் தரலாம். இவங்க நாங்கள் செலக்ட் பண்ணோம், நல்லா சூப்பராக செல்லியாது. அடுத்து இந்த ஏசி எல்லாம் பிளான் கொடுத்தாச்சு அவங்கள்ட்ட. அவங்க நல்லா சூப்பராக பண்ணாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி ஆனால் நீங்கள் பண்ணல. ஆனால் இவங்க தான் நல்லா நாங்கள் நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நீங்கள் நம்ம கிளியராக பிளான் எல்லாம் போடவே இல்லை. சரி, ஓகே. நீங்கள் அப்போ நாளைக்கு கரெக்டாக 8 மணிக்கு வந்துடுங்க. ஓகே, தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு ஃபீஸ் தான். எஸ்கியூஸ் மீ சார். எஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம்மின். Take a seat. Okay. Files are good. ஆமாம், நான் ஒன்று ஆல்ரெடி வெளியே விட்டுருக்கேன்ல. இப்போ எல்லாம் நல்லா படிச்சிருக்குதியோ? சரி, நான் இப்போ கொஞ்சம் கொஸ்டின் ஆக்கி. இப்போ ஸ்கொயருக்கு வச்சுங்க. அதில் ஹைட்டு, வெயிட்டு, எந்த ஆங்கிள்னு பார்த்தா எவ்வளோ ஹைட்டு, அந்த எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பியா? சார் இதெல்லாம் எனக்கு சொல்லி தரல சார், தெரியாது சார். இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் எவ்வளோ ஈஸியான பாடம். இதுதான் பேசிக். இதுவே தெரியாமல் இந்த பெரிய கம்பெனியில் வந்து வேலை செய்ய வைக்க கொடுத்துருங்க சார். இதெல்லாம் என்ன பேப்பரா? வெளியே போ, கிளம்பு. எஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். ஓ ஷாபி, நீயா? யார் ஷாபி? மிஸ்டர் ஜெஃப்ரின் ஷாபி. ஓகே, டேக் யுவர் சீட். ஷாபி என்ன உனக்கு தெரியலையே? நம்ம காலேஜ்ல சேர்ந்து படிச்சேன்ல. தெரியலையே. ஜோவா? இல்ல ஜெசோலினா? இல்ல. வேற யாரு? ஓ ஃப்ரெட்ரினா நீங்க? ஆமா. 15 வருஷம் ஆன பிறகும் அதே நிலைமையில தான் இருக்குதியா? என்ன கம்பெனிலலாம் வேலை தேடி போயிருக்க? நான் ஏஐ கம்பெனிக்கு போனேன், ஹச்பி கம்பெனி போனேன், அதுக்கப்புறம் ஜேபி கம்பெனிக்கெலாம், அப்படி நிறைய கம்பெனி போனேன். அந்த லோக்கல் கம்பெனியில் வேலை தராத வேலை இங்கே கொண்டு கிடச்சிருமா? கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட்.